இந்த ஆர்கன் தான் ரீஜெனரேட்டிவ் கெப்பாசிட்டி இருக்கும். நம்ம பாடியில லிவருக்கு மட்டும்தான் திருப்பி வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எதனா ப்ராப்ளம் லிவருக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அது ஹெப்படைட்டிஸ் பினால தான் இருக்கலாம், ஹெப்படைட்டிஸ் சினால தான் இருக்கலாம், ஒபேசிட்டினால தான் இருக்கலாம், ஆல்கோஹால்னால தான், அந்த மாதிரி எந்த ரீசன் இருந்தாலும் லிவர் செல் டெத் ஆகும். ஆனாலும் லிவர் திருப்பி வளரும். லிவருக்கு அந்த ரீஜெனரேட்டிவ் கெப்பாசிட்டி இருக்கும். ஸோ லிவர் செல்ஸ் திருப்பி ரீக்ரோ ஆகும். அந்த பியூட்டிஃபுல் ரீஜெனரேட்டிவ் கெப்பாசிட்டி லிவருக்கு மட்டும்தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி லிவர் ரீஜெனரேட்டிவ் கெப்பாசிட்டி இருக்குனால்தான் எந்த ப்ராப்ளம் லிவருக்கு வந்தாலும் நம்ம most of the problems 80 to 85% of the problems நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல if we find out நம்ம அதை ரிவர்ஸ் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். செகண்ட் திங் என்னன்னா டைஜஷன். நம்ம இப்போ டெய்லி சாப்பிடும்போது லிவர்ல தான் நம்ம டைஜஸ்டிவ் ஜூஸே செக்ரீட் ஆயிடும். அந்த டைஜஸ்டிவ் ஜூஸ்னால தான் நம்ம ஃபுட் டைஜஸ்ட் ஆயிட்டா இன்டெஸ்டைன்குள்ள போயிட்டா மோஷன் மூலியமா வெளியில வரும். தேர்ட் திங் என்னன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் நம்ம லிவர்ல தான் ஃபார்ம் ஆகும். ஸோ பாடிக்கு வைட்டமின்ஸ் மினரல்ஸ் எது எது தேவை இருக்கோ அது நம்ம லிவர்ல தான் ஃபார்ம் ஆகும். அண்ட் எல்லாருக்கும் தெரியும் கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் இருக்கு நம்ம பாடிக்கு. கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் என்னன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு எதனா அடிபட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அது உடனே இப்போ நமக்கு ஒரு நைஃப் இங்க இது ஆயிடுச்சு, ஸ்லைஸ் ஆயிடுச்சு. ஸோ உடனே ப்ளீடிங் ஆகும். பட் திடீர்னு ஸ்டாப்பும் ஆயிடும். ஏன் ஆகும்னா நம்ம லிவர்க்குள்ள கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் பிளட் கிளாட் பண்ணும். ஸோ இந்த கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் லிவர்க்குள்ள தான் ஃபார்ம் ஆகும். ஸோ டைஜஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னன்னா இப்போ நம்ம பாடிக்கு எது தேவை இல்லையோ, எந்த டாக்ஸின்ஸ் நம்ம பாடிக்கு தேவை இல்லையோ, அந்த மெக்கானிசம் டீடாக்சிஃபிகேஷன் மெக்கானிசம் நம்ம லிவர்க்குள்ளதான் ஆகும். ஸோ நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறமா இல்ல நம்ம பாடி மெக்கானிசம் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா எது நம்ம பாடிக்கு தேவை இல்லையோ அது லிவர்ல தான் டீடாக்சிஃபை ஆயிடும் அண்ட் மோஷன் மூலியமா வெளியில வரும். ஸோ தீஸ் ஆர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த லிவர். If you're asking me liver disease என்ன symptoms என்ன, இப்போ மைல்ட் இருக்கலாம், அக்யூட் லிவர் டிசீஸா இருக்கலாம், கிரானிக் லிவர் டிசீஸா இருக்கலாம். அக்யூட் என்னன்னா இப்போ திடீர்னு வந்துச்சு, முன்னாடி லிவருக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, பட் திடீர்னு லிவர் ப்ராப்ளம் வந்துச்சு, அது அக்யூட். கிரானிக் ரொம்ப வருஷமா லிவர் ப்ராப்ளம் இருக்கு, பட் இப்பதான் நமக்கு சிம்டம்ஸ் வரும். பட் இதெல்லாம் லிவர் டிசீஸ் ஸ்பெக்ட்ரம்ல வரும். பட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம எவ்ரி செகண்ட் அல்ட்ராசவுண்ட் இல்ல எவ்ரி தேர்ட் அல்ட்ராசவுண்ட் நமக்கு ஃபேட்டி லிவர் தெரியுது. ஃபேட்டி லிவர் என்னன்னா நம்ம லிவர் செல்ஸ்குள்ள ஃபேட் இஸ் அக்யூமுலேட்டட். ஜென்ரலி நம்ம லிவர்ல 5 to less than 10% ஃபேட் இருக்கும். பட் இட் எக்ஸீட்ஸ் தட் சார் வச்சுக்கோங்க. அது எந்த ரீசனா இருக்குன்னா so fatty liver form ஆயிடும். We can talk about fatty liver in detail later. But இந்த மாதிரி fatty liver இருக்கும்போது இல்ல வேற மைல்டு கண்டிஷன்ஸ் இருக்கும்போது 80 to 85% of the patientsக்கு சிம்டம்ஸே இருக்காது. Generally no symptoms. So அதனால்தான் as a liver doctor நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா every 6 months ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் அண்ட் லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் கண்டிப்பா பண்ணணும். ஏன் பண்ணணும்னா நம்ம லிவர் மைல்டு டிசீஸ், சில டைம் கிரானிக் லிவர் டிசீஸ் ஆனா சிரோசிஸ், பெர்மனன்ட் லிவர் டேமேஜ் இருந்தாலும் சில பேருக்கு சிம்டம்ஸே இருக்காது. ஜென்ரலி என்ன இருக்கும், வீக்னஸ் இருக்கலாம் இல்ல ஃபெட்டீக். ஸோ பட் நம்ம என்ன ஓகே இன்னைக்கு நான் நிறைய வேலை பண்ணிட்டேன் அதுக்காக எனக்கு வீக்னஸ் இருக்கு, இல்ல இது என்ன நான் நேற்று சரியா சாப்பிடலாம் அதனாலதான் வீக்னஸ் இருக்கான்னு பீப்புள் வில் திங்க். பட் 80 to 85% of the patients acute liver disease இல்ல நம்ம chronic liver disease இல்ல mild liver diseaseல symptoms இருக்காது. So it is very important நம்ம master health checkup பண்ணிட்டு every 6 months நம்ம scan and liver function test பண்ணா நமக்கு தெரியும். So what is it important for us to put the liver healthy? One, இப்போ நான் என்னென்ன functions நான் சொல்லிட்டேன். So அந்த functions எல்லாமே நம்ம ரெகுலரா லிவர் பண்ண மாதிரி இருக்கணும். லிவர் ஷுட் பி ஏபிள் டு டூ இட். ஸோ ஒன் என்னன்னா இப்போ ஐடியல் வெயிட் மெயின்டைன் பண்ணணும். நம்ம பாடி மாஸ் இண்டெக்ஸ் பார்க்கணும். ஜென்ரலி நம்ம பாடி மாஸ் இண்டெக்ஸ் எப்படி இருக்கும், அண்டர் வெயிட் இருக்கும், நார்மல், ஒபேசிட்டி. ஸோ நம்ம ஒபேசிட்டி டச் பண்ணியாச்சுன்னு வச்சுக்கோங்க, இஃப் பிஎம்ஐ இஸ் மோர் தென் 30. ஸோ இந்த ஃபேட் ஜென்ரலி லிவர்ல ஸ்டோர் ஆயிடும். ஸோ லிவருக்கு அதுக்கு பர்டன். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஹெல்தியா இருக்கிறதுக்கு ரெகுலர்
exercise can be நம்ம routine walking ஏ பண்ணிக்கலாம். இப்போ just இப்போ இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னு வெச்சுக்கோங்க walking ஒரு 500 steps walk பண்ணுங்க 1000 பண்ணிடுங்க 2000 பண்ணுங்க மெதுவா இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஸோ ஐடியல் பாடி வெயிட் உங்களுக்கு BMI ஐடியலா வெச்சுக்கோங்க. தட் இஸ் வெரி வெரி குட் ஃபார் லிவர். ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் என்னன்னா ஹெல்தி நியூட்ரிஷனஸ் டயட். இப்போ நம்ம வெஜ் அண்ட் நான்வெஜ்ல நம்ம புரோட்டீன் நல்லா சாப்பிட்டா லிவருக்கு நல்லது. வெஜிடேரியன்ல புரோட்டீன்னா நம்ம சுண்டல்ல இருக்கும், பருப்புல இருக்கும், பன்னீர், சோயா இதுல நிறைய இருக்கும், சன்னா. நான்வெஜ்னா லீன் மீட், ரெட் மீட் அவாய்ட் பண்ணணும். சிக்கன், ஃபிஷ், எக் ஒயிட் அதுல நிறைய இருக்கும். ஜென்ரலி புரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்க தேவையில்லை அன்லெஸ் பர்மனன்ட் லிவர் டேமேஜ் இருந்தா, புரோட்டீன் கம்மியா இருந்தா புரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கலாம். பட் நவடேஸ் எவ்ரிவன் ஒர்க் அவுட் பண்ணும்போது புரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறீங்க. அந்த புரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸ் it is always better டாக்டர் கன்சல்ட் பண்ணதுக்கு அப்புறமா இல்ல நியூட்ரிஷனிஸ்ட் கன்சல்ட் பண்ணதுக்கு அப்புறமா எடுத்தா பெட்டர். பிகாஸ் plant based proteins inna nalladhu than whey protein or rest of the things. It is very very important. Third thing enna digestion kaga. So what we are intake of food namak enna irukku. Generally or a well balanced diet is very very important. Good amount of carbohydrate, generally lower carbohydrate intake, less fat intake. Fat enna deep fried oily foods konja avoid pannanum, and good protein intake. Protein and fiber nalla saapidum. Fibers namakku oats la irukum. So if any one of you love coffee, so black coffee, not with milk but black coffee 2 times a day is very very good for fatty liver disease. So if migraine irunda, palpitations irunda, coffee சாப்பிடாம இருக்கணும் and doctors உங்களுக்கு சொன்னாங்கன்னா avoid பண்ணிடுங்க. illa and 2 cups of black coffee is supposed to be good for the liver. As I just mentioned to you, overweight and obesity. Obesity and fat நிறைய இருக்கு பாடியில. இந்த fat எங்க ஸ்டோர் ஆயிடும்? நம்ம blood vessels ஸ்டோர் ஆயிடும், liverல ஸ்டோர் ஆயிடும். So நம்ம liver cells குள்ள அந்த fat ஸ்டோர் ஆயிடும். அப்போ liver cell will become bigger. So liver over the time. இப்போ one good thing I want to tell is generally ஒரு few years முன்னாடி வரைக்கும் fatty liver diseaseக்கு treatment medications இல்ல. என்னன்னா ஓகே வெயிட் கம்மி பண்ணுங்க, டயட் மானிட்டர் பண்ணிக்கோங்க, வாக்கிங் பண்ணுங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க. Generally diet and lifestyle modifications that we have told. Right now we have come to that watershed moment wherein நம்ம ஃபேட்டி லிவருக்கு நிறைய வெரி வெரி குட் மெடிகேஷன்ஸ் இருக்கு. வேரின் நம்ம நல்லா டயட் ஃபாலோ பண்ணிட்டு வெயிட் லாஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இந்த மெடிகேஷன் ஸ்டார்ட் பண்ணா இந்த ஃபேட்டி லிவர் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏன் நமக்கு ஃபேட்டி லிவர் ரிவர்ஸ் ஆகணும்னா ஜென்ரலி இந்த ஃபேட்டி லிவருக்கு கிரேட்ஸ் இருக்கும். கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3, கிரேட் 4. இந்த கிரேட்க்கு அப்புறமா ஃபைப்ரோசிஸ் ஆகும் லிவருக்குள்ள. ஃபைப்ரோசிஸ்னா லிவருக்குள்ள ஸ்கார் ஆயிடும். இந்த ஃபைப்ரோசிஸ் அடுத்த ஸ்டேஜ் சிரோசிஸ். சிரோசிஸ் பெர்மனன்ட் லிவர் டேமேஜ். இந்த சிரோசிஸ் ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம ஃபுல்லாவே லிவர் நார்மல் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனால்தான் நம்ம ஃபேட்டி லிவர் அட்ரெஸ் பண்ணணும். இந்த ஃபேட்டி லிவர் இப்போ உங்களுக்கு கேட்க மாதிரி ஒபேசிட்டினால தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ ஒபேசிட்டினால தான் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஒபேசிட்டிக்கு வெறும் டயட் மட்டும்தான் ரீசன் இருக்காது. சில பேருக்கு மெடிக்கல் கண்டிஷன்ஸ் இருக்கும். அந்த மெடிக்கல் கண்டிஷன்ஸ்னால தான் ஒபேசிட்டி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த மெடிக்கல் கண்டிஷன்ஸ் ட்ரீட் பண்ணணும். தைராய்டா இருக்கலாம், PCOS இருக்கலாம், OS இருக்கலாம், ஃபெமிலியலா இருக்கலாம், கொலஸ்ட்ரால், அந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்கு. அந்த ரீசன்ஸ் அட்ரெஸ் பண்ணா ஃபேட்டி லிவர் அட்ரெஸ் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி ஃபேட்டி லிவர் இப்போ நமக்கு ஒபேசிட்டினால தான் வரதுனால தான் நம்ம ஒபேசிட்டி அட்ரெஸ் பண்ணியாச்சு. இந்த லிவர் வில் பிகம் நார்மல். பட் அஃப்கோர்ஸ் மெடிகேஷன்ஸ் வி ஹேவ் ஃபுல்லாவே நார்மல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நான் சொன்ன மாதிரி ஃபேட்டி லிவர்ல எப்படி ஆயிடும்? ஃபேட் வில் கெட் அக்யூமுலேட்டட் இன் த லிவர். சேம் வே ஆல்கஹால் ஆல்சோ வில் காஸ் liver cell damage. Liver cell damage நமக்கு ரொம்ப வருஷமா இப்போ ஆல்கஹால் if you're taking for several years, so in the liver cell damage கண்டினியூஸா லிவர் மேல இன்சல்ட் இருந்துட்டே இருந்தா இந்த ஃபர்ஸ்ட் ஃபேட்டி லிவர் ஆயிடும். அதுக்கப்புறமா ஜாண்டிஸ் வரும், ஆல்கஹாலிக் ஹெப்படைட்டிஸ் மாதிரி வரும், ஃபைப்ரோசிஸ் வரும். அதுக்கப்புறமா லாஸ்ட் ஸ்டேஜ் சிர்ஹோசிஸ்.
Okay, so cirrhosis வந்துச்சுன்னா permanent liver damage. So alcohol nalda toxins nalda liver cell damage ஆயிடும் and liver will get affected and it can cause permanent liver damage also, which is called as cirrhosis. Not only obesity, not only fat people, even lean people, thin people can develop fatty liver or liver problem. So liver problem is not just because of fat or diet. It can be familial, it can be genetic, it has several other reasons, can be because of the virus. So any person, it is ideal every 6 months ultrasound, just a basic ultrasound panna with the liver function test, master health checkup panna, we will know that liver problem irka illaya. Based on that நம்ம எவ்வளவு frequent test பண்ணனும், you will know. I mean, you can come and consult me and then I will let you. So hepatitis A, B, C, D, E, these are the viruses. In the viruses liver மேல effect இருக்கும். So ஒரு virus ஒரு kind of effect இருக்கும். So first நமக்கு என்ன தெரியும்னா இந்த virus liver எப்படி effect ஆகும், எப்படி spread ஆகும். Basically hepatitis A and hepatitis E, இதுதான் நம்ம ரெகுலரா we see this. ஏன்னா இது கண்டாமினேட்டட் ஃபுட் இல்ல கண்டாமினேட்டட் வாட்டர்ல வரும். இது ஒரு இப்போ ஒரு வாட்டர் வெளியில சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, வெளியில எதனா சாப்பிடும் போது சாப்பாடு இல்ல வாட்டர் கண்டாமினேட்டடா இந்த வைரஸோட கண்டாமினேஷன் இருந்தா நம்ம அந்த ஃபுட் இல்ல அந்த வாட்டர் எடுத்தாச்சுன்னா அங்க இருந்து வைரஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். So in the hepatitis A, hepatitis E, generally self-limiting disease. Self-limiting என்னன்னா லிவருக்கு எஃபெக்ட் ஆயிடும், லிவருக்கு ஜாண்டிஸ் ஹெப்படைட்டிஸ் வரும். பட் அஃப்கோர்ஸ் டாக்டர் வந்து பார்க்கணும். மெடிகேஷன்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா சில பேருக்கு மோர் தென் 85% ஆஃப் த பேஷண்ட்ஸ்க்கு ரிசால்வ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தானாவே பாடியே இந்த வைரஸ் வெளியில கிளியர் பண்ணும். இந்த லிவர் நின்றா பேசிக்லி the virus will be removed. But some percentage of the patients, hepatitis A and hepatitis E, liver acute fail ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். acute liver failure hepatitis A இல்ல hepatitis E நால வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனா என்னன்னா liver problem வரும், ஆனாலும் liver will not get resolved. நம்ம பாடினால தான் இந்த வைரஸ் வெளியில போகாது. லிவர் கம்ப்ளீட்டா டேமேஜ் ஆயிட்டா நமக்கு உடனே எமர்ஜென்சி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகே, next is hepatitis B, C and D. In the hepatitis, generally these viruses are spread through body fluids. These virus also affect the liver. Body fluids are generally blood transfusions. So in the blood transfusions now, how we used to get munnadi several years, maybe 15 to 18 years munnadi, generally one person in the இன்னொரு personக்கு blood கொடுக்கும்போது இந்த personக்கு hepatitis B இல்ல C இருந்தா இந்த blood இந்த personோட blood இவருக்கு கொடுக்கும்போது இவரு வைரஸ் இவருக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். But since last 20 years I would say நம்ம strict every place strict வைரல் ஸ்கிரீனிங் ஆகுது பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணும்போது. ஆனா இப்போ யாரன்னா பர்சன் முன்னாடி வந்தாங்க டொனேட் பண்ணதுக்காக பிளட்னா அவருக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஹெப்படைட்டிஸ் பி அண்ட் சி வைரஸ் ஸ்கிரீனிங் ஆகும். நெகட்டிவா இருந்தாதான் நம்ம அவர் பிளட் எடுத்துட்டு வேற பேஷண்ட்க்கு கொடுக்கலாம். ஸோ அதனால்தான் இப்போ த சான்சஸ் ஆஃப் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன்னால்தான் ஹெப்படைட்டிஸ் பி சி ஸ்ப்ரெட் இஸ் ரெடியூஸ்ட். ஐ வில் நாட் சே கம்ப்ளீட்லி போயிடுச்சுன்னு சொல்ல முடியாது, பட் significantly reduce ஆயிடுச்சு. அது first thing. Second thing என்னன்னா IV drug abusers. இப்போ IV injection drug abusers, for example ஒரு hepatitis B C patient யூஸ் பண்ண syringe needle இந்த same person யூஸ் பண்றாங்கன்னா இவரு நின்று இவருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். தேர்ட் திங் என்னன்னா செக்ஷுவல் டிரான்ஸ்மிஷன். இப்போ பார்ட்னர்ஸ் ஒரு பார்ட்னருக்கு ஹெப்படைட்டிஸ் பி இல்ல ஹெப்படைட்டிஸ் சி இருந்தா இந்த வைரஸ் பார்ட்னருக்கு செக்ஷுவலி டிரான்ஸ்மிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ தீஸ் ஆர் த மோஸ்ட் காமன் திங். ஈவன் tattooing அண்ட் இயர் பியர்சிங், இது இஃப் ஒரு ஹெல்தி ஸ்டெரைல் ஜோன் ஒரு குட் பிளேஸ்ல பண்ணலாம்னா ரிப்பீட்டடா எதனா நீடில் யூஸ் பண்ணியாச்சுன்னா அங்கிருந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆல் ஆஃப் அஸ் லவ் tattoos. ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் to go to a good tattoo center where
in front of you உங்களுக்கு முன்னாடியே அந்த நீடில் ஓபன் பண்ணணும், ஃப்ரெஷ் நீடில் யூஸ் பண்ணணும், அப்ப ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. அண்ட் ஹெப்படைட்டிஸ் பி சி பீப்புள், ஹெப்படைட்டிஸ் சிக்கு இப்போ கம்ப்ளீட் கியூர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும், நமக்கு மெடிகேஷன்ஸ் இருக்கு. பட் ஹெப்படைட்டிஸ் பி கம்ப்ளீட் கியூர் ஆகாதோ, ஆனாலும் லைஃப் லாங் நம்ம ஒரு மாத்திரை கொடுக்கலாம் அண்ட் வைரஸ் சப்ரெஸ் பண்ணி வைக்கலாம். இப்போ நான் சொல்ல எல்லா ப்ராப்ளம்ஸ், ஃபேட்டி லிவரே வச்சுக்கோங்க, இந்த ஹெப்படைட்டிஸ் வச்சுக்கோங்க, ஹெப்படைட்டிஸ் பிகாஸ் ஆஃப் ஆல்கோஹால், இல்ல ஹெப்படைட்டிஸ் பி சி ஏஇ, இது எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் சிம்டம் நமக்கு ஜாண்டிஸா தெரியல. எல்லாருக்கும் வராது, பட் வந்தா ஃபர்ஸ்ட் என்னன்னா லிவர் செல் டேமேஜ் ஆகும்போது அது ஹெப்படைட்டிஸ், அது ஜாண்டிஸ் தெரியும். ப்ரிவென்ட் பண்ணணும்னா ஆஃப்கோர்ஸ் வி ஹாவ் டு ஈட் ஹெல்தி, வெளியில சாப்பிடாம இருக்கணும், ஹெல்தி வாட்டர், கேரி யுவர் வாட்டர் பாட்டில் எவ்ரிவேர். இப்போ பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன்ஸ், செக்ஷுவல் பார்ட்னர், ஜென்ரலி மோனோசெக்ஷுவல் பார்ட்னர்ஸ் எல்லாமே தே ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். கான்ட்ராசெப்ஷன் எப்பவுமே யூஸ் பண்ணணும். ஸோ ப்ரிவென்ட் பண்ணதுக்கு இந்த மாதிரி டிசீசஸ், ஃபார் எக்ஸாம்பிள் பிசி ப்ரிவென்ட் பண்ணணும்னா செக்ஷுவலி டிரான்ஸ்மிட் ஆகாம கான்ட்ராசெப்ஷன் காண்டம் யூஸ் பண்ணணும். ஐவி ட்ரக் அபியூசஸ்னா புது நீடில் யூஸ் பண்ணணும். டாட்டூயிங் பியர்சிங்னால்தான ஃப்ரெஷ் நீடில் யூஸ் பண்ணணும். பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் இருக்கும்போது செக் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், வெளியில சாப்பிடும் போது, வெளியில வாட்டர் இருக்கும்போது ஆல்வேஸ் ஈட் ஃப்ரெஷ் ஃபுட். ஹாட் ஃப்ரெஷ் ஃபுட் சாப்பிட்டா கொஞ்சம் அவாய்ட் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆல்வேஸ் இன் அ பெட்டர் பிளேஸ். வாட்டர் ஷுட் பி வெரி 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 கேர்ஃபுல். ஜாண்டிஸ் இஸ் அ வெரி பிக் டேர்ம். அது குழந்தைக்கு வரலாம், எல்டர்லி பீப்புளுக்கு வரலாம், மிடில் ஏஜ்க்கு வரலாம். ஸோ இந்த ஜாண்டிஸ் எதனால தான் வந்துச்சுன்னு நம்ம பார்க்கணும். கம்ப்ளீட்டா கியூர், ப்ரிவென்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜெனட்டிக் ப்ராப்ளம்னால தான் வந்துச்சுன்னா அதுக்கு வேற மாதிரி ட்ரீட்மெண்ட் இருக்கும். ஒரு ஹெரிடிட்ரி ப்ராப்ளம்னால தான் வந்துச்சுன்னா அதுக்கு வேற ட்ரீட்மெண்ட் இருக்கும். வைரஸ்னால தான் வந்துச்சுன்னா அதுக்கு வேற ட்ரீட்மெண்ட் இருக்கும். ஆல்கோஹால்னால தான் வந்துச்சுன்னா அது ஆல்கோஹால் ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கு வேற ட்ரீட்மெண்ட் இருக்கும். ஸோ பேசிக்லி ஜாண்டிஸ் எதனால தான் வந்துச்சுன்னு ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணணும். செக் பண்ணதுக்கு அப்புறமா வாட் வி ஷுட் டூ, வி ஹேவ் டு. ஸோ there are several reasons why ஒரு liver effect ஆகும்னு. நான் just ஒரு 5% of the reasons தான் சொல்றேன். So it's like several things. அதனால தான் every 6 months நம்ம அல்ட்ராசவுண்ட் அண்ட் லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் கண்டிப்பா பண்ணணும். இட்ஸ் நாட் லைக் விமென்கே வரும் மென்கே வரும் அப்படி இல்லை. எல்லாருக்கும் த மோஸ்ட் காமன் ரீசன் இப்போ வாட் வி ஆர் சேயிங் இஸ் ஃபேட்டி லிவர். ஃபேட்டி லிவர் மோஸ்ட் காமன் காசஸ் நான் சொல்லுவேன். ஒன்று தைராய்டு, தைராய்டு ப்ராப்ளம் இருந்தால் ஃபேட்டி லிவர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஒன்று கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம், ஹை கொலஸ்ட்ரால் இருந்தால் ஃபேட்டி லிவர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். சுகர்ஸ், பிபி, அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியா, அண்ட் இப்போ உமன் சொன்னீங்கன்னா PCOS, பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம், இந்த ப்ராப்ளம் இருந்தால் வரதுக்கு ஃபேட்டி லிவர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். அண்ட் செகண்ட் திங் என்ன, ஒபேசிட்டி, ஆஸ் வி ஆல் நோ. ஸோ இட் இஸ் நாட் லைக் மென்க்கு அதிகமாக இருக்கும் இல்லை உமனுக்கு அதிகமாக இருக்கும் நானும் இல்லை. இப்போ ஃபேட்டி லிவர் இஸ் அ லைஃப் ஸ்டைல் ப்ராப்ளம் பிகாஸ் ஆல் ஆஃப் அஸ் செடென்டரி லைஃப் ஸ்டைல் இருக்கு. எவ்ரி ஒன் ஆர் சிட்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கம்ப்யூட்டர். ஒர்க் ஹஸ் கம் டவுன். எவ்ரிதிங், ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ஜெப்டோ, எவ்ரிதிங் இஸ் ஜஸ்ட் அட் அ ஃபுட் ஸ்டெப், டோர் ஸ்டெப். அதனால the movement is reduced. So it's a lifestyle disease. It's a lifestyle problem. So we need to just adjust our lifestyle.